வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 26/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுப்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. அதாவது 30 நாளைக்கு 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் சேனலில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 2/9/4. இந்த 2/9/4க்கு நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 2/9 4ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 2 போர்டு வந்து இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2 போர்டு பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ம் 9ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி வந்து 2 செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. நம்மளுக்கு அதில் 4ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி 2/9/4 2/9க்கு இங்கே இதில் 2/9/4க்கு நம்மளுக்கு 4ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4/5க்கு பதிலாக 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஏபி வந்து இந்த பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு ஒரே ஒரு பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. நம்மளுக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள், 6-5-1 இந்த 6-5-1க்கு பார்த்திங்கன்னா 6-1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 2மே பி போர்டில் கிடச்சிருக்கு. ஆனால் 2 நம்பருமே ஏசியில் மாறி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு வைஸாக வின்னிங் கிடைக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ம் ஒரே கேசிங்கில் இருந்து கிடச்சதுனால நம்மளுக்கு செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி பிரித்து தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சுன்பா. ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் இறங்கி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இது கூட சேர்த்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 6-5-1 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 6-0-5 இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 0 ட்ரிக்கில் கிடைக்கல. 6-5 பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸில் 6-5 வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 0 ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் உள்ளே வந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இந்த பாக்ஸில் நம்மளுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆல் போர்ட்லேயும் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 4ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா 0க்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். ஏதோ ஒரு வின்னிங் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இன்றைக்கி 2 ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் ட்ரிக் மாற்றி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இதுக்கு முதல் நாள் 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நான் வந்து அதே ட்ரிக்கில் கிடைச்ச கெஸ்ஸிங்கை தான் கொடுத்துருந்தேன். கிடச்சிருக்கு. ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்கு. கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. வேறு ட்ரிக்கில் அதாவது 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு ஃபெயில் ஆகிருக்கு. அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேறு ட்ரிக்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 6 மணிக்கும் மாற்றி கொடுத்துருக்கேன். 1 மணிக்கு நம்மளுக்கு ட்ரிக் மாற்றினதில் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. சரி, ஓகே. 26/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-0-5-6, 2-0-2-6, 8-0-8-6.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 520 526 580 586 420 486. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 84. 84லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 24, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 15, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 80. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 21 25 28 41 45 48. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 218 210 258 250 418 450. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 24. 24லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 25, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 31, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 68. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 23 21 53 51 36 16. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 236 238 216 218 536 518. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 13லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கேசிங் எல்லாமே ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அதாவது நாளைக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 8 8 2 2 1 1 5 5 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு எந்த ஷோவில் டபுள்ஸில் வருதுன்னு தோணுதோ இந்த செட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்க 4 செட்டில் உங்களுக்கு மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.